வணக்கம் மச்சி. இன்னைக்கு நாம ஒரு செம்ம டார்க்கான ஆனா சீட் எட்ஜ்ல உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இருட்டான ராத்திரியில ஒரு கேம்ப் ஃபயர் முன்னாடி உட்கார்ந்து கேட்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான ஹாரர் கதை இது. ஓகே, எந்த டிலேவும் இல்லாம நேரா கதைக்குள்ள டைவ் அடிக்கலாம். உங்க ஃபேமிலிய காப்பாத்த நீங்க எந்த அளவுக்கு போவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது வெறும் கேள்வி மட்டும் இல்ல. இந்த முழு கதையோட மையப்புள்ளியே இதுதான். ஒரு தாய் தன்னோட குழந்தைக்காக என்னவெல்லாம் செய்வா அப்படிங்கறத தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். நம்ம கதையோட மெயின் கேரக்டர் பேரு இசபெல். வெனிசுவேலா நாட்டுல இருக்கிற தன்னோட குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு பழைய பண்ணைக்கு அவங்க திரும்பி வராங்க. இங்க இருந்து தான் நம்மளோட அந்த கிரிப்பிங்கான கதை ஸ்டார்ட் ஆகுது. இசபெல் ஏன் இப்போ திடீர்னு அந்த பண்ணைக்கு வராங்கன்னா, அவங்க அப்பா ரீசெண்டா இறந்துட்டாரு. ஆனா, அதை விட ஒரு பெரிய பாரம் அவங்க மனசுல இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தன்னோட சொந்த பொண்ணு டேனி அவங்க இழந்துட்டாங்க. அந்த இழப்போட வலியும் குற்ற உணர்ச்சியும் அவங்கள இன்னும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா தூங்க விடல. என் பொண்ணு தனியா பயந்து போய் என் மேல கோவத்தோட இறந்துட்டா. இசபெல் சொல்ற இந்த வார்த்தைகள் தான் இந்த எக்ஸ்பிளைனரோட எமோஷனல் கோர். அன்னைக்கு காலையில டேனிக்கு ஸ்கூலுக்கு போக இஷ்டமே இல்ல. உடம்பு சரியில்லைன்னு சொல்லியும் இசபெல் அவளை கட்டாயப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. அன்னைக்கு நடந்த கார் விபத்துல தான் டேனி ஸ்பாட் அவுட். இதனால இசபெல் மனசுல இருக்கிற கில்ட் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அவங்கள உள்ளுக்குள்ளேயே அழிச்சிட்டு இருக்கு. இப்போ அவங்க குடும்ப பண்ணையோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசம். பல வருஷங்களா நடக்கிற சோஷியலிசம், கரண்ட் கிடையாது, பெட்ரோல் இல்ல, இதுக்கு நடுவுல கவர்மெண்ட்டுக்கு வேற லஞ்சம் கொடுக்கணும். இப்படி ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல அவங்க நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறவங்கள காலி பண்ண சொல்றது பிராக்டிக்கலா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. பண்ணைக்குள்ள இப்போ ஒரு பெரிய டென்ஷன் உருவாகிட்டு இருக்கு. அவங்க நிலத்தை ஒரு மர்மமான கும்பல் ஆக்கிரமிச்சு அங்கேயே ஒரு டென்ட் போட்டு தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. மரியா லியோன்சா அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் குயினை கும்பிடுற ஒரு லோக்கல் கல்ட் அவங்க. ஆவிகள் வந்து தங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கணும் அவங்க ரொம்ப ஆழமா நம்புறாங்க. இந்த முரட்டுத்தனமான நம்பிக்கை தான் நம்ம கதையில வரப்போற சூப்பர் நேச்சுரல் விஷயங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் அமைக்குது. இப்போ சஸ்பென்ஸ் பில்ட் ஆகிற இடம். இசபெல்லோட அப்பா எப்படி இறந்தாரு? இசபெல்லோட கணவர் செபாஸ்டியன் அவங்க அப்பாவோட உடம்ப கண்டுபிடிச்சப்போ அவரோட குடலெல்லாம் வெளியே சரிஞ்சு ரொம்ப கொடூரமான முறையில செத்து கிடந்தாரு. இது ஏதோ காட்டு விலங்கு பண்ண வேலையா இல்ல நிலத்தை ஆக்கிரமிச்ச அந்த கல்ட் பீப்புள் பண்ண கொலையா அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்குள்ள எரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல கதை வேற லெவல் டென்ஷனுக்கு போகுது மச்சி. அந்த ஊர்ல ரொம்ப வருஷமா சொல்லப்படுற ஒரு பயங்கரமான லோக்கல் லெஜெண்ட் ஒன்னு இருக்கு. அதுதான் தி விஸ்லர். தி விஸ்லர்னா யாரு? அது ஒரு ரொம்ப ஆபத்தான ஆவி. மனுஷ விடம்புகளை தேடி அந்த நிலத்துல வேட்டையாடிட்டு இருக்கிற ஒரு ரத்த காட்டேரின்னு கூட சொல்லலாம். இதுல ரொம்ப திகலான ஒரு டீட்டெயில் என்ன தெரியுமா? அவனோட விசில் அடிக்கிற சத்தம் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துல இருந்து கேக்குதோ அவன் அந்த அளவுக்கு உங்க பக்கத்துல இருக்கான்னு அர்த்தம். நினைச்சாலே குஸ்பம்ஸ் வருதுல்ல. இந்த விஸ்லர் எப்படி உருவானான்னு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி வேட்டையாடுறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கிற ஒரு பையன் இருந்தான். ஒரு நாள் நைட்டு அவன் ஒரு நாயை ரொம்ப மோசமா சித்திரவதை பண்றத பார்த்து அவனோட அப்பா அவனை வெளுத்து வாங்கிட்டாரு. இதனால காண்டான அந்த பையன் அடுத்த நாளே தான் அப்பாவே கொன்னு அவரோட மாமிசத்தை தான் அம்மாவுக்கே சமைக்க கொடுத்துட்டான். பைத்தியக்காரத்தனம்ல உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் மக்கள் அந்த பையனை பிடிச்சி உயிரோட கொளுத்திட்டாங்க. அப்பாவும் போட்ட சாபம் தான் இன்னைக்கு வரைக்கும் விஸ்லரா அந்த ஊரை சுத்திட்டு இருக்கு. ஓகே, இப்போ நாம திரும்பவும் இசபெலோட கலைக்கு வருவோம். தன்னோட பொண்ணு நினைவால தவிச்சிட்டு இருக்கிற அவங்க இப்போ ஒரு மிகப்பெரிய தப்ப பண்ண போறாங்க. இந்த விஸ்லர் ஆவிய பத்தின வார்னிங் எதையுமே இசபெல் காதலியே வாங்கிக்கல. எப்படியாவது தன்னோட இறந்த பொண்ணு டேனி கூட ஒரு தடவையாவது பேசணும்னு முடிவெடுத்து ஒரு மீடியம்க்கு காசு கொடுக்கறாங்க. அந்த மீடியம் தன்னோட சின்ன பொண்ணு கிரேசிய ஒரு கருவியா வச்சு இறந்தவங்க கூட பேச ஒரு செஷன் பண்ண ஒத்துக்கிறாரு. இங்கதான் ஒரு மைண்ட் ப்ளோயிங் ட்விஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இசபெல்லோட அப்பாவை அந்த ஸ்குவாட்டர்ஸ் கொல்லவே இல்ல. உண்மையான விஷயம் என்னன்னா, அந்த ஆக்கிரமிப்பாளர்களை பயமுறுத்தி விரட்டுறதுக்காக இசபெல்லோட அப்பாவும் அந்த வீட்டு வேலைக்காரி பெட்ராவும் சேர்ந்து ஏதோ பண்ண போய் தெரியாம விஸ்லரை சம்மன் பண்ணிட்டாங்க. அவங்க வர வச்ச அந்த அரக்கம்தான் அவங்க அப்பாவையே கொதறி கொன்னுடுச்சு. இப்போ நடக்கிற டிசாஸ்டரை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இசபெல் தன்னோட பொண்ணுகிட்ட பேசணும்னு பண்ண அந்த செஷன் டோட்டலா தப்பா போயிடுச்சு. அந்த இடத்துக்கு விஸ்லர் டைரக்டா இருக்கப்பட்டு வந்துட்டான். அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பொண்ணு கிரேசியோட உடம்புக்குள்ள அந்த அரக்கன் புகுந்துட்டான். தான் பொண்ணுகிட்ட பேசணும்னு இசபெல் எடுத்த ஒரு குருட்டுத்தனமான முடிவு இப்போ சம்பந்தமே இல்லாத ஒரு சின்ன பொண்ணோட உசுருக்கே உழ வச்சிடுச்சு. இப்போ இசபெல் என்ன பண்ண போறா? இவ்ளோ பெரிய தப்ப பண்ணிட்டு அந்த சின்ன பொண்ணை காப்பாத்த அவகிட்ட என்ன வழி இருக்கு? கொஞ்சம் பாஸ் பண்ணி நீங்களே யோசிச்சு பாருங்க. நாம இப்போ கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். இசபெல் தன்னோட தப்புக்கான விலைய கொடுத்தே ஆகணும். அந்த சின்ன பொண்ண எப்படியாவது காப்பாத்தணும்னு அவங்க ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கறாங்க. அவங்களோட அந்த டெஸ்பரேட்டான பிளான் என்ன தெரியுமா?
ஸ்டெப் 1, அந்த சின்ன பொண்ணு உடம்புல இருந்து விஸ்லரை வெளியே வர வச்சு தன்னோட சொந்த உடம்புக்குள்ள ஏத்துக்கிறது. ஸ்டெப் 2, அவனை ஒரு சபிக்கப்பட்ட கத்தியா நோக்கி இழுத்துட்டு போறது. ஸ்டெப் 3, விஸ்லர் அவ உடம்புக்குள்ள வந்ததும் அவளோட கணவர் செபஸ்டியானை விட்டு தன்னைத்தானே கொல்ல சொல்றது. தன் உயிரை கொடுத்தாவது இந்த சாபத்தை முடிக்கணும்னு நிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இசபெல்லோட மனசு நமக்கு முழுசா புரியுது. டேனி இறந்தப்பவே என் ஆன்மாவும் செத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளோ ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு பாருங்க. கடந்த 2 வருஷமாவே அவங்க உயிரோட இல்ல, வெறும் உடம்பு தான் சுத்திட்டு இருக்கு. ஒரு அம்மாவா தன்னோட கடைசி அன்பை இன்னொரு குழந்தையை காப்பாத்துறதுக்காக தான் உயிரையே தியாகம் பண்றது மூலமா காட்டுறாங்க. பிளான் படியே இசபெல் உடம்புக்குள்ள விஸ்லர் புகுந்ததும் செபாஸ்டியன் அவங்கள கொன்னுடுறாரு. இதோட விஸ்லர் அழியறான், அந்த சின்ன பொண்ணும் தப்பிச்சிடுறா. ஃபைனலா மரணத்துக்கு அப்புறம் இசபெலோட ஆன்மா அவங்க பொண்ணு டேனியை சந்திக்குது. டேனி அவங்க அம்மாவை மன்னிச்சு ஏத்துக்கிறா. ஒரு அமைதியான நெகிழ்ச்சியான ஒன்றுகூடலோட இந்த ஸ்டோரி ஒரு எண்டுக்கு வருது. ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இசபெலுக்கு அவங்க செஞ்ச தப்புக்கான மன்னிப்பு கிடைச்சுதா, இல்ல விஸ்லர் ஜெயிச்சிட்டானா? நீங்க இசபெல் இடத்துல இருந்தா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சியும் அதனால வர்ற விளைவுகளும் எவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை கொண்டு போகும்னு இந்த எக்ஸ்பிளைனர் ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்லியிருக்கு. இந்த தாட்ஸோட உங்களை சிந்திக்க விட்டு நான் கிளம்புறேன். கண்டிப்பா இது உங்களை எங்கேஜிங்கா வச்சிருக்கும்னு நம்புறேன். See you next time.